Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. எனக்கு அது சிவப்பு தனியா கூட போவாது, ஃபாலோ போடதான் போகும். என்ன அரசியல் இது? நாம கருப்பு, அவன் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஆட்டம் அது. அவன் ராணி சிவப்பு, அவன் ராணியை மையமிட்ட ஆட்சி, அதனால சிவப்பு காயினை வச்சான். மானம் கிட்ட நாம விளையாடுறாங்க. இன்னில இருந்து ஆடுங்க. கேரம் போர்டு ஆடினா கருப்பு காயினுக்கு 2 பாயிண்ட், வெள்ளை காயினுக்கு 1 பாயிண்ட், சிவப்பு காயின் போட்டா பவுலு சொல்லிட்டு. ஒரு கலகம் ஏற்படாமல் எப்படி உயர்வுகள் அடையாளப்படுத்தப்படும் என்று நான் கேட்கிறேன். ஒரு இன்குலாப் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பேரறிஞர், ஒரு கவிஞர் சொன்னார், அரசியல்ல இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறோம், பெண்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பெண்கள் எல்லாரும் மேடைகள் பேசுகிறார்கள், அவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், வங்காளதேசத்துல இருக்கட்டும், எந்த பெண்ணும் ஆட்சிக்கு வரட்டும், அவர்கள் எல்லோரும் ஆண்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர சிந்தனையில் ஒருபோதும் பெண் சிந்தனை இந்த நாட்டிலே இல்லையே. அரசியலில் தலைமை ஏற்கக்கூடிய நிலையில் யார் ஒருவருக்கு, நான் சொல்லுகிறேன், ஆண்கள் இருக்கிறார்கள், அதிகாரத்துறை ஆண்களும் இருக்கிறார்கள். இதே அதிகாரத்துறையில் பெண்கள் வருகின்ற பொழுது, அவர்கள் சிந்தனைக்கான வெளி இந்த சமூகத்திற்கு வருகின்ற பொழுதுதான் அந்த வெளியில் இருக்கக்கூடிய நன்மை இந்த சமூகத்திற்கு கிடைக்கும். வெளி கிடைக்க வேண்டும். முதல் மாற்று சிந்தனைக்கான வெளி என்பது பெண்ணிடத்தில் சாத்தியமாகி இருக்கிறது. பெண்ணுக்கான சிந்தனை என்கின்ற வெளி, அந்த வெளியில் இருந்து நான் யோசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், இன்குலாப் சொல்லுகிறார், பெண்கள் இந்த தேசத்தில் தலைமை பதவியிலே வந்தாலும் கூட அவர்களும் ஆண்களுக்கான சிந்தனையோடு தான் இருக்கிறார்கள் என்று பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், பெரியோர்களே, ஆண்கள் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கிறார், இந்த பெண்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய தோழி ஒருத்தி இருந்தாள், சுவிட்சர்லாந்து போயிருந்தார். சுவிட்சர்லாந்துல ஜூரிச் அப்படின்ற ஒரு இடம், ஆக குளிர்ச்சியா இருக்கும். ஜூரிச் சரியான இடம். அவள் ஒரு டாக்டர் தன் மகளை அழைத்துக் கொண்டு சென்றார். போய் ரூம்ல போட்ட உடனே சரியான குளிரா இருக்கும். இதுவே கிடையாது, ஃபேன்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஸ்னோஃபால் இருக்கும். அந்த இடத்துல அந்த குழந்தை ஃபேன் கேட்டிருக்கு. அந்த குழந்தை ஃபேன் கேட்டிருக்கு. இந்த அம்மா திட்டி இருக்காங்க, இவ்வளவு கோட்டு, இவ்வளவு அந்த இது எல்லாமே போட்டு இவ இன்னும் ஃபேன் கேட்கிறாளே, திட்டி இருக்காங்க. அவ அழுது அப்படியே தூங்கிட்டா. தொட்டு பார்த்தா ஜுரம். என்னன்னு அவளுடைய அந்த டிரெஸ் ஜுரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு டிரெஸ் கொஞ்சம் கழட்டலாம்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்வெட்டர் எல்லாம் கழட்டினா உள்ள கொப்பளங்களாக அம்மை பாய்ந்திருக்கிறது. இருப்பதே நீங்கள் எல்லாம் பெண்களை வைத்திருப்பது ஜூரிச்ல தான். ஆனாலும் அவர்கள் ஃபேன் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கொப்பளங்களால் நிறைந்து அம்மை நோய் தாக்கப்பட்டு புலம்புகின்ற அந்த பெண்களுடைய புலம்பலை தயவு செய்து காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சமுதாயத்திற்கு வரும் என்றால் இந்த பெண்களுடைய துயர் தீரும். பலவிதமான கூக்குரல்கள் வருகின்றன. ஆனால் அந்த கூக்குரல்களுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது தெரியுமா? பெண்ணுக்கு எதிரான வன்முறை எப்படி காட்டப்படுகிறது தெரியுமா? திரைப்படத்தில் எப்படி காட்டப்படுது, தொலைக்காட்சியில் பெண்ணுக்கு எதிரான வன்முறை எப்படி காட்டப்படுது? ஏன் இன்னைக்கு காலையில எடுத்து பாருங்க பத்திரிகைகள் எல்லாம் பெண்களுடைய எதிரான வன்முறையை பேசுகின்ற அந்த மொழியில் கூட ஆண் மொழிதான் வந்திருக்கு. பெண்ணுக்கு எதிரான வன்முறைகளை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் சிந்திக்க வேண்டாமா? ஒரு வாரத்திற்கு 13 பெண்கள் இந்த தேசத்தில் தலித்து பெண்கள் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பது புள்ளி விவரம். எத்தனை பத்திரிகைகள் அதை பேசுகின்றன, எத்தனை பேர் இதை பார்க்கிறோம்? பெண்களுக்கு எதிரான வன்முறையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்துல 2 பேர் பார்வையை திருத்திட்டா போதும், பெண்ணுக்கு ஏற்றம் வந்துவிடும். ஒருத்தன் நீ, இன்னொருத்தி நான். 2 பேர் தான். சிந்தனை மாற்றம் எங்கே வருகிறதோ அங்கேதான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கான அடக்கம். இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல ஒரு அம்மா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. என்ன கேஸ் தெரியுமா? ஒரு காலேஜ்க்கு எதிராக கேஸ் போட்டிருக்கு. அந்த கேஸ் பதிவாயிருக்கு. என்ன கேஸ்? கல்லூரிகள்ல அழகி போட்டி நடத்தக்கூடாது. 5 வருஷமா தான் பொண்ணு அதுல கலந்துட்டு இருந்திருக்கு. அறிவித்த பரிசை ஒருபோதும் அந்த பள்ளிக்கூடம் அந்த கல்லூரி கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு கடைசியா அந்த அம்மா ஒரு கேள்வியோட அந்த வழக்க பதிவு செய்யும். குழந்தைகளை, பெண் குழந்தைகளை
அழகிகளாக காட்டுவதற்கு பின்புலம் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று அது கேட்டிருக்கிறது. கலாச்சார விழாக்கள் என்கின்ற பெயரில் எத்தனை பேர் இந்த அழகி போட்டிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நான் ஒண்ணு கேட்கிறேன், எங்க குட்டிச்சோர்ல உட்கார்ந்து போற வர பொம்பளை பிள்ளைக்கு மார்க் போடுறதும் பொறுக்கி, அதே பொம்பளை பிள்ளைங்களை மேடையில நடக்க விட்டு கோட் சூட் போட்டு முன்னால உட்காந்துட்டு அதே மார்க்க தானே நீ போடுற. அது எப்படி நாம் அனுமதிக்கலாம்? பெண்ணுக்கு எதிரான, உடலுக்கு எதிரான அரசியல் வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவியும். பெண்களை நான் சொல்லுகிறேன், ஏ பெண்ணே, நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய உரிமையையும் தகுதியையும் வேறு எந்த ஆண்மகனுக்கும் தந்து விடாதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அது என் விஷயம். அழகா இருக்கிற, நான் போன வாட்டி சொல்லலாம் தெரியல, எனக்கு ஒரு 2 வருஷம் இந்த அனுபவம் எனக்கு. சுகி ஐயாவுடைய தலைமையில தான் பெருங்குளத்தூர்ல ஒரு கார் அங்க நிக்குது. நான் காலேஜ்ல இருந்து அந்த காருக்கு போய் சேரத்துக்குள்ள கார் கிளம்பி போயிடுச்சு. அண்ணன் சொல்லிட்டாரு, நீ பஸ்ல வாமா, நாங்க வந்து இந்த இடத்துல நிக்கிறோம். நான் பஸ்ல ஏறேன். அது ஏசி பஸ், 35 ரூபாய் கொடுத்துட்டு நிக்கிறேன். முன்னால மகளிர்னு போட்டிருக்கு, 2 உட்கார்ந்து, ஒன்னு பொண்ணு ஒன்னு பையன். அந்த பையன் ஒரு 20-22 வயசு இருக்கு, இந்த பொண்ணுக்கு ஒரு 18-19 வயசு. அது பொண்ணுக்கு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டே வருது. நான் நின்னுட்டே இருக்கேன். அந்த பையன் என்ன பார்த்தான், அப்புறம் உட்காந்துட்டான். அவனுக்கு ஏதோ தேவை இருக்கும் போல உட்காந்து. நானும் சும்மா சரி இறங்க தானே போறோம்னு சொல்லி நான் நின்னுட்டு இருக்கேன். அவன் காதுல அந்த பொண்ணு பாட்டு கேக்குது. இவன் கேக்குறான், கேள. அந்த பொண்ணு பாட்டு ஜோர்ல கேட்கல. சரி இவ்வளவு கேட்கறானே, என்னதான் சொல்றான்னு நாம கேட்போம்னு நான் கேட்டேன். அது என் காதுல விழுந்த விஷயத்த நான் இங்க சொல்றேன். அவன் சொல்றான், ஏய் அப்படின்னு. நான் என்ன அப்படின்னு பார்த்தா, நீ ரொம்ப அழகா இருக்க. அந்த பொண்ணு அழகா இருக்கு. அவன் சொல்றான், நீ அழகா இருக்க. இது இல்ல, பெண் குழந்தைகள் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களே கவனம், பெண்களே கவனம். எந்த வயது வித்தியாசம் இல்லை. உலகம் பொல்லாதது. வயது காரணம் காட்டி கூட மன்னிக்க மாட்டார். நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சனியன் சொல்லுது, அப்படின்னு. எனக்கு நாராசமா விழுந்துங்க அந்த சொல். உடனே அந்த பொண்ணை பாக்குறேன். உடனே அவன் சொல்றான் திருப்பி, நீ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா. திருப்பி அதே வார்த்தை அப்படிங்குது. 2வது வந்துச்சா, இவல்ல ஏன் என்ன நல்ல பொண்ணுன்னு சொல்ற. இது கேக்குது. அவரு சொல்றாரு, நான் எதை சொன்னாலும் நீ நம்புற, அதனால நீ நல்ல பொண்ணு. நான் பாருங்க, காட்சி எப்படி தெரியுமா வந்துச்சு எனக்கு. ஒரு கோயில் விழா, கடா வெட்டு விருந்து. அது ஒரு கடாவை நிறுத்தி மஞ்சள் தண்ணி தெளிச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை நிறுத்துற மாதிரி, ஒரு பூசாரிய வந்து கையில அருவாளை கொடுத்து நிக்கிற மாதிரியே, அவன் பூசாரி மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி மாதிரியே தெரிஞ்சது. சொல் வீழ்த்துமா? சுய உணர்வோடு மரியாதையோடும் இருந்தால் சொல் வீழ்த்துமா? சொல்லில் வீழாமல் இருப்பதற்கான விஷயங்களை பெண்களே நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் பயிற்சியாக கொள்ளும். யாராவது பார்த்து அழகா இருக்கிறாய் என்று சொன்னால் நன்றி என்று சொல்லிவிட்டு கடந்து போகக்கூடிய அந்த தன்மையை பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தார். அந்த குழந்தைகளை அன்பு செய்வது என்பது என்ன? மிக ஆழமான அன்பு செய்த, செல்லம் கொடுக்கிறது இல்ல, ஆழமான அன்பு செய்யக்கூடிய பெண் குழந்தைகள் வழி தவறுவது கிடையாது. அந்த குழந்தைகள் ஏங்குகிறது எதற்காக என்று நினைக்கிறீர்கள்? அன்பான சொல்லுக்குத்தான் ஏங்கி போயிருக்கிறார்கள். அதை இந்த வஞ்சக உலகம் வலையாக விரித்துக் கொள்கிறது. யோசித்து பார்க்கிறேன், நாம் பெண்களை உயர்வு செய்தல் என்பது என்ன? என்னுடைய பேச்சிற்கான நேரம் குறைந்து விட்டது. நிறைய சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நான் சொல்லுகிறேன், பெண்களுக்கும் ஆண்களுக்கும். பாரதி சொன்னா பாருங்க, என்ன சொல்லுங்க, சொல் சரி நிகர் சமானம். ஒண்ணுக்கு சொல்லி முடிச்சிருக்கலாம்ல, சரி சொல்லி முடிச்சிருக்கலாம்ல. சரி நிகர் சமானம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? வீட்டில இருந்து ஆரம்பிக்க முடியும், குடும்பங்களில் இருந்து தான் தொடங்க முடியும். உங்கள் மனைவியில் இருந்து தொடங்குங்கள் என்கிறேன் நான். அது என்னது? அது எப்ப பார்த்தாலும் மனைவியை 2ஆம் நிலையிலே வச்சு குறை சொல்றது. பட்டிமன்றங்களில் கூட சொல்கிறார்கள். நந்தலால் அவர்கள் அதை அனுமதிப்பதில்லை. அதனால் அவர் தலைமையில் நான் பேசுகிறேன். இல்லனா பேசலாம், அனுமதிப்பதில்லை. பெண்களுக்கு எதிரான வார்த்தைகள் சும்மா சொன்னாலே
என் வீட்டுல என் பொண்டாட்டி இருக்கால அப்படின்னு ஆரம்பிச்சா அது ஒரு ஜோக்கு. அதுவே நாம சொல்ல முடியுமா? நாம சொன்ன அது ஜோக்கா? அது சொல்லுவது சரியா? அதுதான் அதற்கு பதிலா என்றால் கிடையாது. சிந்தனையில் சில மாற்றங்கள் வர வேண்டும். பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் நடப்பதும் இங்கிருந்துதான், தீர்க்கப்படுவதும் இங்கிருந்தான். ஒரு சொல்லோட நான் முடிக்கிறேன். நான் சமீபத்துல நான் சொன்னா எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்னு தெரியாது. அந்த வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. 60-70 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ஏத்துக்குவீங்க. இந்த 35-40 வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் உரும்பீங்க. இந்த 20-25 எல்லாம் ஒத்துக்கவே காலம் தான் உங்களுக்கு மருந்து. ஆனா என்ன, சாகும் போது சங்கரெல்லாம் கூடாதுங்க. இப்பவே திருந்திருங்க, இப்பவே திருந்துங்க. அதுக்காக ஒரு சொல்றேன். எனக்கு கல்கத்தா பிடிச்சிருந்ததுங்க, போகணும்னு நினைச்சேன். நான் போனேன். தமிழ்ல பேசுறதுக்கு ஏதோ கூப்பிட்டாங்கன்னு போனேன். போன உடனே எனக்கு ரொம்ப ஆசை காளிய பார்க்கணும்ட்டு. எதுக்கெல்லாம் தெரியாது, பார்க்கணும். போய் பார்ப்போம். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்குறது அவரை, விவேகானந்தர் அவருடைய குரு. அது என்ன காணி சூட்சுமம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைனா என்ன சிக்கல்னா, நமக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள்ல, வங்காளர்களுக்கு அது கரி நாள். அன்னைக்கு புனிதமான மீனை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அன்னைக்கு புனிதமான கோயிலுக்கு போக மாட்டார்கள். அவங்களுடைய விஷயமே வேற. ஆனா உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை கரி நாள் தான். அன்னைக்கு செத்துற போறோங்கிறதாலும் குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது. ஒரு பெரியவர் சொன்னாரு, நல்ல நாள்லாம் கிடையாதான் அது. அன்னைக்குதான் கூட்டு பிரார்த்தனை வைப்பாங்க. எந்த வேலையும் முஸ்லிம்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு பிறகுதான் வைப்பாங்க. அன்னைக்குதான் உலகம் அழியுமா, வெள்ளிக்கிழமை தான் அழியுமா அப்படிங்கறது அவர்களுடைய நம்பிக்கை. அன்னைக்கு எனக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு. நான் ராத்திரி போயிருந்தேன். 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி உடனே கூட்டம் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, கூட்டம் வந்துருச்சு. சரியான கூட்டம். காத்திருந்தவங்க எல்லா டூரிஸ்டும் வந்து நின்னுட்டாங்க. நான் உள்ள போனேன். என்ன வழிபாட்டுக்காக போலங்க, பாக்குறதுக்காக போனேன். போய் இப்படி திரும்பி பாக்குற, சிவப்பா இருக்கலாம். எனக்கு சிவப்பு பிடிக்கும். பெண்கள் எல்லோருக்கும் சிவப்பு பிடிக்கும். மருதாணி பிடிக்கின்றவர்களுக்கு எல்லாம் சிவப்பு பிடிக்கும். எனக்கு சிவப்பு பிடிக்கும் என்றால் நந்தலாலா சிரிக்கிறார். நந்தலாலாவுக்கு பிடித்த சிகப்பு தான் சிகப்பு. அதுவும் ஒரு கலக நிறம் தான். அதுவும் ஒரு உரிமை நிறம் தான். ஒரு காட்டுப்பூ போல சிவப்பு. யாரை பற்றியும் கவலைப்படாமல் நின்று தவிக்கும் அந்த சிவப்பு பிடிச்சது எனக்கு. செம்பருத்தி தான் அம்மனுக்கு பிரசாதம். செம்பருத்தி பூவே பிடிக்கும் எனக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே போறோம். உள்ள போன உடனே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன். கூட்டம் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு. போயிட்டே இருந்தேங்க. திடீர்னு அம்மன் கிட்ட வந்த உடனே பாக்குறேன், இந்த பெரிய புல்லக்கு நாக்கு வயிற்றுல தள்ளி இருக்கு. கை இப்படி வச்சிருக்காங்க. அந்த கையில நிறைய வளையெல்லாம் போட்டிருக்காங்க. பெரிய துணி சுத்தி இருக்காங்க. இப்ப போனா பார்க்க முடியாது, கேஸ்ல இருக்கு. நாங்க போகும்போது கேஸ் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா பாப்பீங்க. நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தே பார்த்துட்டோம். பார்த்துட்டு போற ஒரு கிரில் கட்டி இருக்குங்க. கிரிலுக்கு நடுவுல நிக்கிறா அம்மன். நாக்கு வயிற்றுல தள்ளி இருக்கு. காளி, ருத்ர காளி அப்படி நிக்கிறா. திடீர்னு ஒரு டவுட் எனக்கு. எப்போ இவ்வளவு கோபமா இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா? நம்ம வீட்டுல அம்மா கோபமா இருக்குது. சமையல் கட்டுல நின்னா நாம கேட்க முடியுமா அம்மா என்ன சமையல்னு? அப்பா வாசல்ல நிப்பார். கேட்க முடியாது கோபமா இருக்கிறவங்க. இவ்வளவு கோபமா இருக்கிறவங்க எப்படி வேண்டுதல் நிகழ்த்த முடிகிறதுன்னு சொல்லிட்டு நேரா போய் கிட்ட வரும்போது அந்த பூசாரி கிட்ட கேட்டேன், இவ்வளவு கோபமா இருக்கிற அம்மன் கிட்ட எப்படிங்க? அது கோபமா இருக்கிறது இப்படி வாங்க கூட்டம். அது ஹிந்தியில சொல்ல. அது கோபமா இல்ல, கோபம் தனிஞ்ச இடம். முதல்ல பாரு சின்ன சிரிப்பு இருக்கும். பார்த்தேங்க, சிரிக்குதுங்க. அது சிரிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன். சூட்சுமம் தெரியுது, ஆண்களுக்கு தெரியும். கோபமாக இருக்கின்ற மனைவியிடம் செல்லாது. கோபம் தணிகின்ற அந்த வினாடியில் எது கேட்டாலும் நடக்கும். அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல, டைம் கூட கூடாது. டைம் விட்டா சுய உணர்வுல வந்துருவாங்க. நடக்காது. அந்த கோபம் தணிகிற அந்த வினாடி அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அதான் வந்து அம்மன். நான் சொன்னேன், என்ன கதை சொல்லுங்க. அவ கோபமா இருந்தா கோபம் அடங்கிருச்சு, அதான் சிரிக்கிறா, அதான் நீங்க கேக்குறதெல்லாம் கிடைக்காதா, கேட்டு போங்க. கேக்குறதெல்லாம் இல்ல, நான் வந்தது அதுக்கு இல்ல. எப்படி கோபம் அடங்குச்சு, என்ன கோபம்னு கேட்டேன். அது என்னன்னா, கோபம் எதுக்கு வந்துச்சுன்னு நான் சொல்றேன். கோபம் அடங்கினது உள்ள தெரியுது பாருங்க. நான் எட்டி பார்த்தேன், எனக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்தையும் சொல்றேன். என்ன கோபம் தெரியுமா? சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை வந்தது. என்ன சண்டைனா, எல்லாம் செய்யறது நானு, பேர் மட்டும் உனக்கா இப்படி கேட்டிருக்கு அந்த பார்வதி.
இந்த வேற சிவன் வேற அப்பப்போ இந்த புராணத்துல சொன்ன மாதிரி வேற போயிட்டு வருவார் போல. அதுல கூட கோபமா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதுல சிவனேன்னு கடை சக்தி இருந்தா செய், அப்படித்தானே? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்த நம்ம பேர்ல கல்யாண பத்திரிக்கை வைப்பாங்கிறீங்க, என்ன வேலை பண்ணுங்க நீங்க? திருமதி காமாட்சி அவர்கள் சமூகம் வைப்பான், திரு நடராஜன் மற்றும் குடும்பத்தினர் சமூகம் தான் வைப்பானே தவிர நம்ம பேர்ல ஒருத்தன் வைக்க மாட்டான். நீ எவ்வளவு கேட்டாலும் வைக்க மாட்டான். குடும்ப அட்டையில கூட அவர் தான் சிரிச்சுட்டே இருப்பார். ஆதார் கார்டு பண்றதுக்கு மட்டும் வரமாட்டார். கேஸ் புக்கிங்க்கு மட்டும் வந்து நிக்க மாட்டார். அதுக்கெல்லாம் கியூல நம்ம போய் நின்னுக்கணும். அப்புறமா வந்து அவர் கையெழுத்து போட்டு போவோம். இந்த கோபம் அவளுக்கு என்ன, எல்லாம் நான் செய்யறேன், இந்த ஆளுக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு அங்கீகாரம் இல்லையா அப்படின்ற கோபத்துல ஆட ஆரம்பிச்சான். கோபம் வந்தா எப்படி ஆடுவாங்க? வீட்டுல ஆடுவாங்களா? சரி ஆட்டம். பயங்கரமா பயப்படுறாங்க எல்லாரும். என்னடா பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் வந்து கேக்குறாங்க. நாக்கு ஒரு இடத்துல விழுது, தொப்புள் ஒரு இடத்துல விழுது, கால் ஒரு இடத்துல விழுது, கை ஒரு இடத்துல விழுது, எல்லாமே ஒவ்வொரு இடத்துல விழுது. சூட்சுமமாக ஆடிக்கொண்டிருக்கிறாள். ஸ்தூலம் எல்லாம் போயிருச்சு. சூட்சுமம் வெடிக்கிற நேரத்துல எல்லாம் போய் சிவபெருமான பார்த்தா சிவபெருமான் கம்முன்னு தியானத்துல இருக்கு. வீட்டுல அப்படி ஆடும்போது நீங்க எல்லாம் அதுல தானே இருப்பீங்க. அடங்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். ஒருத்தர் வாய் திறக்க மாட்டீங்களே. அவரும் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. எல்லா கணங்களும் போய் கேட்டாங்க, சார் அந்த அம்மா ஆடுது, நீங்க வந்தாதான் சரி, கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்துங்க. சரின்னு அவர் போனாரு. நான் எட்டி பார்த்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா கோவத்துல அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது யாரையோ போட்டு மிதிக்குதுங்க. நெஞ்சில கால் வச்சு மிதிக்குதுங்க. அது அமைதியாயிடுச்சு. அது வேற யாரும் இல்ல, சிவபெருமான் போனாரா? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுல எனக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கறான்னு நீ நினைக்கிறல்ல, இங்க பார், எனக்கு அங்கீகாரம் கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க, நானே உனக்கானவன் தானே, இந்தா என்னை எடுத்துக்கொள் என்று முழுமையாக சக்தியின் காலுக்கு கொடுத்தானாம் சிவன். சிவபெருமான் காலில் நெஞ்சில கால் வச்ச உடனே, ஐயோ நான் வணங்குற என் தெய்வம் என் கணவன் என் காலுக்கு வந்து விட்டானா, இதற்கு மேல் எனக்கு என்ன கோபம் அப்படி நின்னா பாருங்க. அதுலதான் நாக்கு தள்ளுச்சு. தன் வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவியினுடைய ருத்ரத்தை அடக்க வேண்டும் என்றால் தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு தெரிகிறது. நம் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் அது தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாகும். ஆண்களே பெண்களே இரண்டு பேருக்கும் சொல்லுகிறேன், எனக்கு நானே சொல்லுகிறேன், இறைவன் நம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்தான். அவரவர்களுக்கான ஏற்றத்தை தந்திருக்கிறான். ஒரு நிலை தாழ்ந்து இருக்கிறது, அதனால் அந்த நிலையை உயர்வு செய்வோம். தையலை உயர்வு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.